பாக்கியராஜின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் இணைகிறார். பிரவீன்குமார், தகவல்களை சொல்லுங்க. ஆனந்தி, தொடர்ந்து இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகின்றது. பாக்கியராஜுடைய சிறப்புகள், பெருமைகளை நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகின்றோம். ஏற்கனவே கூறியதுபடி தமிழ் சினிமா எடுத்துக்கொண்டோம் என்றால் தவிர்க்க முடியாத ஒரு பாக்கியம்தான் பாக்கியராஜ். தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியத்தின் முழு உருவான பாக்கியராஜ் இன்று அமைதியாகி இருள் சூழ்ந்து அவர் நகரமேடை நோக்கி அவருடைய உடல் கொண்டு செல்லப்படக்கூடிய நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாக்கியராஜை பொறுத்தவரையில் அவருடைய சிறப்புகளை பேசக்கூடிய அதே தருணத்தில் இந்திய திரையுலகின் தலைசிறந்த திரைக்கதாசிரியர் என எல்லோரோடும் போற்றப்படக்கூடிய ஒரு ஒப்பற்ற இயக்குனர் என்று சொல்லலாம். சமூகம் சார்ந்த யதார்த்த வாழ்க்கையை நகைச்சுவை உணர்வோடு கூடிய தனது அபார திரைக்கதை அமைப்பால் நேர்த்தியாக சொல்லி படத்தை ஒரு வெற்றி திரைமயமாக்கும் வகையில் அவருக்கு நிகர் அவர் மட்டுமே. சினிமாவில் தன்னுடைய 50வது ஆண்டை கொண்டாடிய பாக்கியராஜ் ஆரம்ப காலத்தில் சென்னைக்கு வந்து வாய்ப்பு தேடிய போது தன்னுடைய நிஜ பெயரை சொல்லாமல் கோவை ராஜா என்றுதான் பலரிடம் அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் நிஜ பெயரை சொல்லாமல் சென்னைக்கு வாய்ப்பு தேடி வந்த போது உன் பெயர் என்ன என்று கேட்கப்பட்ட போது கோவை ராஜா என்றுதான் பாக்கியராஜ் முதலில் தன்னுடைய பெயரை அனைவரிடமும் பதிவு வைத்திருக்கிறார். 16 வயது நிலை திரைப்படத்தில் உதவி இயக்குநராக சேர்ந்த போது உண்மையான பெயரான கே பாக்கியராஜ் என்பதை திரையில் போட சொல்லியிருக்கிறார். கோவை ராஜா என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட அந்த பாக்கியராஜ் என்ற இளைஞன். இந்த தகவலை அவர் ஒரு விழாவில் தெரிவித்திருக்கிறார். அவரே அதை தெரிவித்திருக்கிறார். ஈரோட்டை சேர்ந்தவர் என்றாலும் பாக்கியராஜ் பெரும்பாலும் தங்கியிருந்தது கோவையில்தான். கோவை மாவட்டத்தில் அவர் காலில்படாத இடங்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்று அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்லியிருக்கிறார். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் பல இடங்களில் அவர் படப்பிடிப்பையும் நடத்தியிருக்கிறார். அவருடைய இந்த வெற்றி, அவர் அடைந்த இந்த உயர்ந்த இடம் என்பது மிக எளிதாக அவருக்கு கிட்டியது கிடையாது. பல சவால்கள், பல சாதனைகள், பல சோதனைகள், பல நெருக்கடிகள், பல எதிர்வினைகள் என அனைத்தையும் கடந்துதான் அவர் இந்த நிலையை அடைந்திருக்கிறார். உன்னுடைய இலக்கில் நீ உறுதியாக இருந்தால் எவராலும் எதுவும் செய்ய முடியாது என்பதற்கு பாக்கியராஜ் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று சொல்லலாம். நடிகரும் இயக்குநருமான பாக்கியராஜ் தன்னுடைய திரைப்படங்களில் எளிய குடும்பங்களின் வாழ்க்கை முறையும் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அப்படியே பிரதிபலித்திருப்பதுதான் அவருடைய திரை உலகில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. தமிழ் திரையுலகில் தலை சிறந்த இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் கோவையில் இருக்கக்கூடிய மணி மேல்நிலை பள்ளியில் தன்னுடைய பள்ளி படிப்பை பயின்றார். பள்ளி பருவத்திலிருந்தே நாடகங்கள் எழுதுவதிலும் அதை இயக்குவதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக அப்போது முதலே அவர் இருந்திருக்கிறார். அவருடைய கலை திறனை கண்டறிந்து ஊக்கமளித்தவர் அந்த பள்ளியில் பணியாற்றிய அவரது ஆங்கில ஆசான் சண்முகமணி என்று கூறுவார்கள். பாக்கியராஜ் தன்னுடைய படத்தில் வரக்கூடிய கதாநாயகன் கதாபாத்திரத்துக்கும் தன் மீது அன்பும் வழிகாட்டலும் கொண்ட அந்த ஆசிரியர் நினைவாக சண்முகமணி என்ற பெயரை தான் அவர் வைத்திருப்பார். சுந்தரகாண்ட படத்தில் நாம் ஒரு நகைச்சுவை கூட பார்க்கலாம். பாக்கியராஜ் ஒரு பள்ளிக்கு ஆசிரியராக செல்வார். அவர் படித்த பள்ளிக்கு ஆசிரியராக செல்வார். அப்போது அவரோடு பயின்ற அவருடைய நண்பன் இன்னும் அங்கு மாணவனாகவே இருப்பார். பாக்கியராஜ் அந்த பள்ளியில் பயின்று ஆசிரியராக அதே பள்ளிக்கு வருவார். இப்ப பாக்கியராஜ் அந்த பள்ளியில் படித்த போது அவரோடு படித்த ஒரு மாணவர் இன்னும் பாக்கியராஜ் ஆசிரியராக வந்த போது மாணவராக இருப்பார். அப்போ திடீரென்று அந்த வகுப்பறைக்கு பாக்கியராஜ் சென்றவுடன் சண்முகமணி என்று அந்த மாணவர் பாக்கியராஜை அழைப்பார். யார் என்று பார்த்தால் பாக்கியராஜ் பயின்ற முன்னாள் மாணவர். இன்னும் அதே பள்ளியில் தான் அவர் படித்துக் கொண்டிருப்பார். இது மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையாக அப்போது போற்றப்பட்டது. இன்னும் அதை நினைவுபடுத்தும் போது ஒரு சிறந்த நகைச்சுவை, சிரிப்பு வருவது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சண்முகமணி என்று அவர் அழைக்கும் போது சக மாணவர்கள் அனைவரும் சத்தம் போட்டு சிரிப்பது மட்டுமல்லாமல் அதை பார்த்த ஆடியன்ஸும் அதை சிரிப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமான ஒரு நகைச்சுவை
அதை படைத்திருப்பார். அந்த சண்முகமணி என்பவர் தான் உண்மையிலே பாக்கியராஜுக்கு வழிகாட்டிய ஒரு ஆசிரியர். அவருடைய நினைவாக அவரை போற்றும் வகையில் தான் அந்த கதாபாத்திரத்துக்கு சண்முகமணி என பெயரை அவர் வைத்திருந்தார். பள்ளி பருவத்தில் ஒரு மாணவி தன் ஆசிரியரின் மீது கொள்ளும் ஈர்ப்பையும், ஒரு நல்ல ஆசிரியராக சண்முகமணி அதை எவ்வளவு கண்ணியமாக கண்டிப்புடன் கையாளுகிறார் என்பதையும் சுந்தரகாண்டம் திரைப்படத்தில் கதை கருவாக அமைத்திருந்தார் பாக்கியராஜ். அந்த அளவுக்கு அந்த சண்முகமணி என்ற பெயர் அவருடைய ஆசிரியரை பெருமைப்படுத்தும் வகையில் அதை கொண்டு வந்திருப்பார். டே சண்முகமணி என்ற அந்த அவருடைய நண்பர் அழைக்கும் போதெல்லாம் அதை பார்ப்பவர்கள் சிரிப்பு அடக்க முடியாத அளவுக்கு ஒரு நகைச்சுவையாக அது இருக்கும். சிரித்துக் கொண்டே பிரச்சனைகளை எதிர்கொள்வதே வாழ்க்கையின் கலை. நகைச்சுவை என்பது யாரையும் காயப்படுத்தாமல் சிரிக்க வைப்பது. இது அனைத்தும் படங்களில் பாக்கியராஜ் சொன்ன வசனங்கள் மட்டுமல்ல, இதுதான் அவரது படங்களும். தென்னிந்திய திரைக்கதை மன்னன் என்று வட இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனால் புகழப்பட்டவர். தென்னிந்திய திரைக்கதை மன்னன் என்று வட இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் புகழ்ந்தார் பாக்கியராஜை. ஒரு சாதாரண குடும்ப கதைகளையே எதிர்பாராத திருப்பங்களுடன் சுவாரஸ்யமாக சொல்வதில் தனித்திறமை கொண்டவர் பாக்கியராஜ். அவரது அனைத்து படங்களிலும் கற்றுக்கொள்ள ஏதாவது ஒரு விடயம் இருக்கும், ரசிக்கும்படியான ஒரு நகைச்சுவை இருக்கும். சினிமாவை கிராமங்களுக்குள் கொண்டு வந்தவர் என்ற பெருமை மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு உண்டு. அவரிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்து தனது திரைப்பயணத்தை தொடங்கிய பாக்கியராஜும் தனது படங்களை அதிகம் பேச வைத்தார். தான் எடுக்கக்கூடிய படத்திற்கு அதிக செலவில்லாமல் கிராமங்களில் படமாக்கி, அதே நேரம் பெயர் சொல்லும் படங்களாக உருவாக்கி குருவை மிஞ்சிய சிஷியனானார் பாக்கியராஜ். அவரது குருநாதர் பாரதி ராஜா இருந்த 17வது நாளில் பாக்கியராஜும் மறைந்திருப்பதை திரைத்துறையினர் சுட்டிக்காட்டுகிறார்கள். 75க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தும் 27 படங்களை இயக்கியும் சாதனை படைத்த பாக்கியராஜின் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும். அதே போல ஒவ்வொரு படத்திலும் மறக்க முடியாத நகைச்சுவை காட்சிகளும் இருக்கும். அதனால்தான் இன்றளவும் அவரது படங்கள் பேசப்படுகிறது, நகைச்சுவைகள் ரசிக்கப்படுகிறது.